இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் moment generating function of normal distribution. First moment generating function கான formula normal distributionன்றது ஒரு continuous distribution. இப்போ இதுக்கான formula வந்து minus infinity ல இருந்து infinity e power tx into f of x into dx. இங்க f of xன்றது normal distribution கான formula. So f of x equal to 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma whole square. இதுதான் வந்து நம்மளோட f of x value. இப்போ இந்த mx of t ல இந்த f of x substitute பண்ண போறோம். So mx of t equal to minus infinity ல இருந்து infinity e power tx அங்க ஏற்கனவே இருக்கு. இப்போ நாம வந்து எழுதுற டேர்ம் வந்து நான் ரெட் கலர்ல பிராக்கெட்ல எழுதுறேன். இதுதான் f of x 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma whole square. டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக அது ரெட் கலர் பிராக்கெட்ல எழுதியிருக்கேன். into dx. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம்ல எங்க எக்ஸ் இல்லையோ அது கான்ஸ்டன்ட், அதை வெளியில கொண்டு வந்துடலாம். எங்க எக்ஸே இல்லாத டேர்ம் எங்க இருக்குன்னா இந்த டினாமினேட்டர்ல தான், எந்த டேர்ம்லயும் எக்ஸ் இல்ல. இப்போ அது வெளியில வந்துடும். 1 by sigma root of 2 pi இது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் tx இது e பவர் மைனஸ் 1 by 2 into x minus mu by sigma whole square dx. ரெண்டுமே e பவர் தான். ஸோ ஒன்று e பவர் txன்னு இருக்கு, இன்னொன்று வந்து ஒரு லென்த்தியான டேர்ம்ஸாக இருக்கு. அந்த டேர்ம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான் இருக்கிறத இசட்னு எடுத்துக்க போறோம். நம்ம இது வந்து இட்ஸ் அ டம்மி டேர்ம், இது பேர் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ நான் இது எப்படி எழுதலாம்? இசட் சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ. எக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு மாற்ற போறோம். ஸோ இசட் சிக்மா பிளஸ் மியூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஇசட் இன்டூ சிக்மா, மியூன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும், ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ எங்கெல்லாம் இந்த டேர்ம்ஸ் இருக்கோ எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல இப்போ நம்ம மாற்றி எழுத போறோம். ஸோ மாத்தினா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே வெளியில நமக்கு என்ன இருக்கு? 1 by sigma root of 2 pi இருக்கு. அண்ட் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் t x இருந்ததுல, அந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுதலாம்? z சிக்மா பிளஸ் மியூ அப்படின்னு மாத்திட்டோம். அண்ட் e பவர் மைனஸ் 1 by 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்றது மொத்த டேர்மையும் நம்ம என்னன்னு எழுதலாம்னா zன்னு எழுதலாம். அப்போ இது ஸ்கொயர்ல இருக்கிறதுனால z ஹோல் ஸ்கொயர். dxக்கு பதிலாக என்ன எழுதணும்? நம்ம லாஸ்ட் லைன்ல பாருங்க, சிக்மா இன்டூ dz இப்படி எழுதலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க சிக்மாவும் சிக்மாவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ வெளியில 1 by root of 2 pi இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் t இன்டூ z சிக்மா பிளஸ் மியூ ஒரு டேர்மு, e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 ஒரு டேர்மு இன்டூ dz. இப்போ இசட்டோட இருக்கிற டேர்ம் வந்து வேரியபிள், இசட் இல்லாம இருக்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் முதல்ல, அப்பதான் கான்ஸ்டன்ட் தெரியும். e பவர் z சிக்மா t ஒரு டேர்ம், e பவர் மியூ tன்றது ஒரு டேர்ம். நான் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. அடுத்தது e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இன்டூ dz. இப்போ இதில் ஜெட்டே இல்லாத டேர்ம் வந்து மிடில் இருக்குல்ல, அங்கே வந்து ஜெட்டே இல்லை, இந்த இடத்துல ஜெட்டே இல்லை. அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம், அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். e பவர் மியூ டி பை ரூட் ஆஃப் 2 பை. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி e பவர் z சிக்மா டி e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இன்டூ dz. ஸோ எல்லாமே நமக்கு இப்போ e பவரில் தான் இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம கிளப் பண்ணி எழுத போகிறோம். இதை ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேர்ம்ல வந்து இசட் சிக்மா டியில் இருக்கு, இன்னொரு டேர்ம்ல வந்து மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இருக்கு. அது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எப்படி வரும்னு பாருங்க. நான் சைடில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
z sigma t minus z square by 2 இருக்கு. cross multiply பண்ணா 2z sigma t minus z square by whole thing divided by 2 இப்படின்ற டேர்ம் வரும். ஸோ இந்த மொத்த டேர்மையும் கொண்டு போய் நம்ம மேலே ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ e பவர் மியூ டி கீழே ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்றது தான் அர்த்தம். இ பவர் ஆட் பண்ணும்போது எனக்கு ஜெட் ஸ்கொயர் முன்னாடி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ மைனஸை முன்னாடி எடுத்துகிட்டு வரேன். ஜெட் ஸ்கொயர் இது இப்போ மைனஸ் ஆயிரும். 2z சிக்மா டி ஹோல் திங் டிவைடட் பை 2 இன்டு dz. இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக வந்து எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. இப்போ இந்த டேர்ம் மேலே இருக்கிற டேர்ம் வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இல்லை, ப்ராப்பர் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இல்லை. ஸோ மேலே இருக்கிற அந்த டேர்மை மட்டும் எடுத்து நான் ஒரு ப்ராப்பர் ஸ்கொயருக்கு மாற்ற போகிறேன். ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 2z சிக்மா டீயை ப்ராப்பர் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்டை டிவைடட் பை 2 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்ன்றது 2 சிக்மா டி. அப்போ 2 சிக்மா டீயை டிவைடட் பை 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 2 கேன்சல் ஆயிரும். சிக்மா டி இதை நான் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு அது ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர்ன்றத இங்க என்ன பண்ண போறோம், ஆடும் பண்ண போறோம், சப்ட்ராக்டும் பண்ண போறோம். ஏற்கனவே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இ பவர் மியூ டி இருக்கு வெளியில, அது அப்படியே இருக்கு. அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ இ பவர் மைனஸ் 1/2 அது அப்படியே இருக்கட்டும். z ஸ்கொயர் மைனஸ் 2z சிக்மா டி இருக்கு. நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை ஆட் பண்றோம். அண்ட் அதே சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை நம்ம சப்ட்ராக்டும் பண்ண போறோம். நம்ம எப்போ ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணா டேலி ஆயிரும். ஸோ ஆட் பண்ண டேர்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ மைனஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இது சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் இன்டு dz. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குல்ல, நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். இந்த டேர்ம் ஃபுல்லுத்தையும் சேர்த்து நான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்த டேர்முக்கு நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட், சிக்மாவும் கான்ஸ்டன்ட் டீயும் கான்ஸ்டன்ட், அது வெளியில போயிடும். ஸோ ஏற்கனவே இ பவர் மியூ டி இருக்கு பை ரூட் ஆஃப் 2 பை இருக்கு. அண்ட் இந்த மைனஸ் 1/2 இங்கே வரும்போது அது பிளஸ் ஆயிரும். இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்ற டேர்மு வெளியில போயிடுச்சு, ஏன்னா அது கான்ஸ்டன்ட். இப்போ உள்ள இருக்கிறது இ பவர் மைனஸ் 1/2. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா z மைனஸ் சிக்மா டி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம வேலை பார்த்துருக்கோம் இங்கே. இதுக்கப்புறம் இதை இன்னும் ஃபர்தராக என்னால் சிம்பிள் பண்ண முடியாதுன்றதுனால அகைன் சப்ஸ்டியூஷன் போக போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இசட் மைனஸ் சிக்மா டீயை வேற ஒரு வேரியபிளாக எடுத்துக்க போகலாம். நம்ம வேற என்ன வேரியபிளாக எடுத்துக்கலாம்னா எம்ன்ற வேரியபிள். நமக்கு புரியறதுக்காக நான் எம்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே இசட் இருக்கு, டி இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால எம் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்திருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்முக்கு மாற்ற போகிறோம். dz ஈக்குவல் டு dm. எங்கெல்லாம் dz இருக்கோ அங்கே dm. வெளியில் ஏற்கனவே இ பவர் மியூ டி, அதுவும் ஈன்றதுனால பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 ஹோல் திங் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 பை. இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 1/2 இன்டூ இந்த z மைனஸ் சிக்மா டீன்றதை எம்னு எழுதிக்கலாம்ல. ஸோ எம் ஸ்கொயர் டிஇசெட்டை வந்து டிஎம்னு எழுதிக்கலாம். இது நம்ம ஃபார்முலா. ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு டைரக்டாவே இதை இந்த ஃபுல் இந்த இன்டெக்ரலுக்குள்ள இருக்கிற மொத்த வேல்யூவையும் ரூட் ஆஃப் 2/πன்னு எழுதலாம். நம்ம ஏற்கனவே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மீன் அண்ட் வேரியன்ஸோட டெரிவேஷன்ல பாருங்க, அது நம்ம இதுக்கான டெரிவேஷன்லாம் எழுதியிருப்போம். பட் இங்கே வந்து நான் டைரக்டா வேல்யூ எழுதுறேன். சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 2π. இந்த ஃபுல் இன்டெக்ரலையும் நம்மளால ரூட் ஆஃப் 2πன்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி ரெடியூஸ் பண்ணிடலாம். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளோட ஆன்சர் இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. இதுதான் இதோட ஆன்சர்.